சார்பா வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, எல்லாத்துக்கும் பால் டீ தெரியும், வர டீ தெரியும். நெறைய பேத்துக்கு நெறைய விஷயம் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு முக்கியமா 3 டீ பத்தி பார்க்க போறோம். என்ன டீ அப்டின்னா, கிராம்பு டீ, அப்புறம் செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ், ஆவாரம்பூ டீ. இத 3 பத்தியும் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோங்க. அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு? அது குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது உடம்புக்கு? அப்டின்றத ஒரு சுருக்கமா பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கிராம்பு டீ குடிக்கிறனால எனக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு நம்ம உடம்புக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. டீ அப்படின்னா இப்ப கிராம்பு டீ எப்படி பண்றது அப்படின்னு யோசிப்பீங்க. ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கிராம்பு இருக்கு இல்லைங்க. அந்த கிராம்ப வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கிராம்பு ஒரு ஒரு கிளாஸ்க்கு ஒரு 7, 8 கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு, நல்லா அத ஒரு டீயா குடிக்கலாம். சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெள்ள சர்க்கரை போடாதீங்க. இல்ல அப்படின்னா சுகர் போடாம குடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. என்னென்ன இதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடைய குறைக்கிறதுக்கு வந்து இந்த கிராம்பு டீ குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பல்வலி, பல் ஈறு வீக்கம் இந்த மாரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த கிராம்பு டீ குடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. இது நம்ம ரெகுலரா நம்ம கிராம்பு டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். எந்த நோயும் வராது. ஒரு எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும். சைனஸ் பிரச்சனை. இந்த சளி தொல்லை இருக்கவங்க ரெகுலரா இந்த கிராம்பு டீ குடிக்கலாங்க. ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கிராம்பு டீ கண்டிப்பா குடிக்கலாம். ஃபீவர் ஏதாவது காய்ச்சல் லைட்டான நமக்கு காய்ச்சல் வர அறிகுறி இருக்கு அப்படின்னா, நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்கா ஒரு இயற்கையான மெடிசின் நம்ம எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. இப்போ ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட சைட் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். 1% நம்ம உடம்புல இருக்கும். ஆனா இந்த மாரி ஆர்கானிக் நம்ம யூஸ் பண்ணயில பார்த்தீங்கன்னா, எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. ஸோ அந்த காய்ச்சல்லாம் வரையில பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த கிராம்புல டீ போட்டு குடிச்சோம் அப்படின்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி டீ, ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீ அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாத்திரத்தில தண்ணிய நல்லா சுட வச்சுட்டு நமக்கு இப்போ ஒரு 200 மில்லி கிளாஸ்ல ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 5, 6 பூ எடுத்து நல்லா செம்பருத்தி பூ நல்லா நாட்டு ரகம் செம்பருத்தி பூ. நம்ம ஹைபிரிட்லாம் போடக்கூடாது. நாட்டு ரகம் இதில போட்டு, நல்லா கொதிக்க வச்சு, லைட்டா லெமன் புழிஞ்சு விட்டு அதில, எடுத்து வடிகட்டி, நாட்டு சர்க்கரையோ, தேனோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம கலந்து குடிச்சோம் அப்படின்னா, அருமையா இருக்கும். ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா, ஏலக்காய் பிடிக்கிறவங்க, ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம். கிராம்பு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க, கிராம்பு போட்டு குடிச்சோம் அப்படின்னா, அருமையா இருக்கும். ஸோ இந்த மாரி அது குடிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம நெறைய பேத்துக்கு ஹார்ட் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்து குறைபாடு தாங்க. இப்போ இந்த ஹார்ட் வந்து சுருங்கி விரியும். அதுக்கு வந்து நல்ல ஒரு சத்து புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபிஸ்கஸ் டீ வந்து குடிச்சோம் அப்படின்னா, அந்த சுருங்கி விரியுது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நல்ல ஒரு பவர் கிடைக்குங்க. அதே மாரி இந்த பிரஷர் வந்து ஹை பிரஷர் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் வந்து ஒரு லெவலுக்கு வந்து மீடியமான லெவலுக்கு மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்னா, இந்த செம்பருத்தி டீ வந்து ரெகுலரா குடிக்கலாம். இத டெய்லி வந்து நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி வெறும் வயித்துல 1 கப் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ரொம்ப நல்லதுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ டீ. இது வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்டின்னு சொல்லி இந்த ஆவாரம்பூ டீ வந்து குடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷா வச்சு டீ பண்ணி குடிங்க. இல்ல பவுடர் கிடைக்கிறவங்க வாங்கி பவுடர்ல டீ வச்சு குடிங்க. சுகர் முக்கியமா நாட்டு சர்க்கரையோ இல்ல தேனோ கலந்து குடிக்கலாம். சுகர் இருக்கவங்க சுகர் இல்லாம இது முன்னாடியே சொன்னது மாரி பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. ஆ உடல் சூட்ட தணிக்கும். இந்த டீ வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டோம் அப்டின்னா, உடல் சூட்ட தணிக்கும். ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சருமம். அதான் வந்து நம்ம ஆவாரம் டீ ரெகுலரா எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் குடுக்கும். சருமத்திற்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஆவாரம் டீ எடுத்துட்டோம்னா, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. இந்த டீ குடிச்சோம் அப்டின்னா, இப்ப டைரக்ட்டா நம்ம நெறைய இந்த நீர்ச்சத்து உள்ள காய், இந்த மாரி ஃப்ரூட்ஸ் இந்த மாரி எடுத்துக்கிட்டா கண்ணுக்கு நல்லது. அதே மாரி மீன் எடுத்துட்டா நல்லது. அதே மாரி இந்த ஆவாரம்பூ டீயும் ரொம்ப வந்து நல்லது. பலவிதமான நோய்களுக்கு வந்து ஒரே இதுல வந்து நம்ம தீர்வு காணணும் அப்டின்னா, இந்த மாரி நம்ம இயற்கையான மூலிகை டீ நெறைய இருக்கு. நம்ம வீட்லயோ, இல்ல பக்கத்துலயோ நம்ம நெறைய இடத்துல கிடைக்கிற இத யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னு பார்த்தோம்னா, இஞ்சி டீ சாப்பிடலாம். ஆ கொய்யா இலையில டீ பண்ணி சாப்பிடலாம். நெறைய இருக்குங்க. நெறைய நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இலையிலயும் டீ பண்ணி சாப்பிடுற அளவுக்கு நெறைய இது இருக்கு நம்ம இதுல மருத்துவத்துல. இது மாரி நம்ம உடம்ப பாதுகாத்துக்கணும்னா, இயற்கை முறையில பால் டீ இந்த மாரி தவிர்த்து கிரீன் டீ மத்த இந்த மாரி டீ எல்லாம் வந்து அதிகமா குடிச்சு இது பண்ணிக்கோங்க.